தர்மதுரை படத்தோட இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இவங்க எல்லாரும் வருகை தந்ததுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிற படங்கள் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நீங்கள் எல்லாருமே எங்களுடைய குடும்பம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து பெருமையோடு சொல்லிப்போம். ஸோ வெல்கம் அட்ரஸ் வழங்குறதுக்காக திரு R.K. சுரேஷ் அவர்கள். தர்மதுரையை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் நன்றி சொல்கிறது வந்து அந்த டைட்டில் கொடுத்த சுபேஷ் அவர்கள். இந்த படம் ஆரம்பித்தோடனே நான் சீனு ராமசாமி சார்கிட்ட வந்து கதை கேட்டோடனே அவர் ஆக்சுவலாக வந்து சேது சார் தான் ஜெமினி லேபில் இருக்கும்போது அவர் சொன்னார், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேயே அந்த தர்மதுரை கதையை கேட்டேன். அப்போ அவர் சீனு சார் சொல்லும்போது வந்து விஷுவலாக அப்படி ஒரு முன்னாடி கண் முன்னாடியே ஒரு கதைக்களம் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நம்பிக்கையில் உடனேயே அந்த ஸ்பாட்லேயே ஆரம்பித்தது தான் வந்து தர்மதுரை. அடுக்கடுக்காக கடன்னு ஷூட்டிங் முடித்து இன்றைக்கி ரிலீஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு ஆடியோ லான்ச். இன்றைய நாயகன் வந்து யுவன் சங்கர் ராஜுவும் வைரமுத்து சாரும். வைரமுத்து அங்கிள்கிட்ட வந்து போய் இந்த கதையை சார் சொன்னோன்னே அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பொருத்தமானவங்க ராதிகா மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராதிகா மேடம் அப்போ ஆரம்பித்தது தான். ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு எவ்வளோ படத்தில் தமன்னா மேடம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு கமர்ஷியல் கலந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா சார், வைரமுத்து சாரும் யுவன் சங்கர் ராஜா சாரும் சேர்ந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு சாங்ஸை ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. தேங்க்யூ யுவன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வைஸ் சரி, ஒரு ஆர்டிஸ்ட் வைஸ் சரி, எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமானது காரணமே வந்து சீனு ராமசாமி சாரும் விஜய் சேதுபதி தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார் போடுற ஒரு ரைஸ் போயிட்டே இருக்குது லைஃப்பில். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அவரோட படங்கள் பண்ணியிருக்கேன். இதற்கு தான் ஆசைப்பட்டாய ஒரு மாஸ் ஓப்பனிங்காக இருந்துச்சு. அப்புறம் தேங்க்ஸ் டு தனுஷ் ஒரு பெரிய ஒரு ரைஸ் கொடுத்தாரு லைஃப்பில். நானும் ரவுடி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்மதுரை வந்து நம்ம பண்ணும்போது குறைச்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ் ஆனேன். ஏன்னா அவரோட இன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோ ஆகிட்டார் அவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்டுகள் எல்லாத்துக்கும் அவரை சுற்றி, ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ கெட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு சீனில் தாடியாக வருவார், யங்ஸ்டராக வருவார். என்ன பண்ணாலும் இந்த மனுஷனுக்கு சூட் ஆகும். ஒரு மீசை எடுத்தால் காலேஜ் பையனை ஆக்கிடலாம். அப்படியே ஒரு தாடியை வச்சா அப்படியே ஒரு ரஃப் லுக் கொடுப்பாரு. அப்படியே மீசை இது பண்ணால் ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே இருப்பார். ஸோ அது இயல்பாக வந்து இது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தான் அமையும். இந்த மாதிரி லுக்கு எப்படி வேணாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் இது. அதுக்கு அடுத்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னை வந்து சினிஃபீல்டு கொண்டு வந்த என் நண்பன் ரமணா வந்து ஒரே நிமிஷம். ஏன்னா இந்த தருணம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டைரக்டர் சார் சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து விஷுவலாக காட்டியிருக்காங்க சுகுமார் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்கி. அப்படி ஒரு கேமராமேன் கிடைச்சது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமர்ஷியல். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 ஷாட்டில். நாங்கள் ஹெலிகாப்டரில் எடுத்தோன்னு வேற சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஹெலிகாப்டரில் எடுத்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சுகுமார் சார். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகரும் வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ மச் எமோஷன் அபவுட் திஸ், பட் ரியலி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து என் நண்பன் விஜய் சேதுபதி தான். தேங்க்யூ ஸோ மச். நடிகனாக உருவானதுக்கு காரணம் என்னோட கடவுள் பாலா அண்ணன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, ஒரு நடிகனாக கிடையாது. நான் எவ்வளோ படங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் தயாரிச்சிருந்தாலும் எல்லாம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒரு நடிகனாக உருவாக்கின தெய்வம் அவர். தேங்க்யூ அண்ணே, காலங்காலத்துக்கு கடமைப்பட்டிருக்கேண்ணே. அப்புறம் என்னை வந்து அந்த நம்பிக்கை அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னைய வந்து மருது படத்தில் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்த முத்தை அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன். எல்லா ஆடியோ லான்ச்சஸ்லையும் அவரோட கரெக்டான அட்வைசஸ், அவரோட கரெக்டான கைடன்ஸ் ப்ளஸ் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். திரு அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை இந்த திரைப்படம் இந்த அளவிலே வந்து மாபெரும் விழா நடைபெறதுக்கு 2 நண்பர்களுக்கு இடையிலே தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய பாலமாக இருந்து இதை உருவாக்கி தந்திருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை.
அதேபோல் சீனு ராமசாமி, இந்த சினிமா கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்கள் முக்கியமான ஒருவர். அவருடைய படத்தில் ஒரு சின்ன லோ ப்ரொஃபைல் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்டிங் போட்டு ப்ரொடியூசர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படமாக அந்த படம் சீனு ராமசாமி உருவாக்கியிருப்பார்னு எனக்கு நிச்சயமாக நம்புகிறேன். என்னுடைய யுவனுக்கு இது வந்து ஒரு இன்னிங் ஸ்டார்ட் ஃபில்மாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் அடுத்தது சென்னை 28 செம போதைன்னு பெரிய ஆல்பம்ஸ் லைனப்பில் இருக்குது. ஸோ யுவன் இன்னிங் ஸ்டார்ட்ஸ். முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, 20-25 வருஷமாக காணாமல் போன ஒரு வார்த்தை ஒருத்தர் மூலமாக என் காதில் கேட்குது. ப்ரொடியூசரை பார்த்து முதலாளின்னு கூப்பிட்ற ஒரே ஒரு ஹீரோன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். அந்த வார்த்தை கேட்கும்போதே அது ஒரு 30-40 வருஷம் சினிமாவை பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அந்த சினிமாவை அந்த கோல்டன் பீரியட்லாம் தொலைச்சிட்டோம். அதெல்லாம் தாண்டி ஒரு டவுன் டு எர்த் பழகிற, ஒரு எப்படி இயல்பாக நடிக்கிறாரோ அதே மாதிரி இயல்பாகவே பழகக்கூடிய மிக யதார்த்தமான நடிகனை தாண்டி மிகப்பெரிய மனிதனை, ஒரு மிகப்பெரிய மனிதனை உள்ளுக்குள் வைத்திருக்கிறக்கூடிய ஒருவர் தான் விஜய் சேதுபதி. அவருடைய வெற்றி நல்ல மனிதர்களோட வெற்றியாக இருக்கும். விஜய் சேதுபதி ஜெயிச்சாலும் நிறைய நல்லவங்க ஜெயிப்பாங்க, நிறைய நல்லது நடக்கும். அந்த வகையில் விஜய் சேதுபதி வெற்றிக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் என்றென்றும் இருக்கும். இந்த படத்தினுடைய இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய இதுக்கு என்னுடைய நண்பர் சுரேஷ்க்கு இந்த படம் மிகப்பெரிய லாபகரமான வெற்றிகரமான படமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக திரு ஜாஸ் கண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. ஒரு அருமையான சாங்கை வந்து நம்மளுக்கெல்லாம் போட்டு காமிக்கல. ஆண்டிப்பட்டி சாங், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா சார் சாங் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லா எஃப்எம்லேயும் டிவி சேனல்லையும் ஆண்டிப்பட்டி சாங் மிகப்பெரிய ஹிட்டாகவும் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் சில சீன்ஸ் பார்த்தேன், சுரேஷ் காமிச்சாங்க. டைரக்டரோட டச் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 3 ஹீரோயின்ஸும் அதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் வந்து ஒரு அருமையான தரமான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு அபினேஷ் இளங்கோவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை படம் வந்து ரீசெண்டில் நான் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப நல்ல படம். விஜய் சேதுபதி பிரதர் வந்து ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ரோல் கேரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த தர்மதுரை டீம் ஏ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக 2D திரு ராஜசேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை இந்த ட்ரெய்லர் பாட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை உள்ளே இழுத்துருச்சு. யுவன் சார், ஆசம் மியூசிக். ராஜா சாரோட ஃபேன்ஸ் நாங்கள்லாம். திரும்ப அந்த பழைய ஞாபகங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார். சீனு ராமசாமி சார், சுகுமார் சார், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ், இந்த திரைப்படத்தின் நாயகன் விஜய் சேதுபதி சார், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறது இட்ஸ் a pleasure to us. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு ரமணா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த மேடை உண்மையாகவே சுரேஷுக்கு வந்து ரொம்ப 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 எமோஷ்னலான மேடை தான். ஏன்னா அவன் என்ன வந்து சினிமாவுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சானோ, எவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நினச்சானோ, இந்த படத்தோட தான் வந்து இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அவனுக்கு வந்து அவன் டெஃபினட்டாக வந்து தட்ஸ் த ரீசன் என்னை கூப்பிட்டு எனக்கு எதுக்கு வந்து ரொம்ப இந்த ஆடியோ ரிலீஸ் எனி காஸ்ட் நான் மிஸ் பண்ணக்கூடாது, நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ தான் தெரிஞ்சது சொல்கிறதுக்கு என்ன நல்ல வேலை. இவன் தானே அவன் இவனை கூப்பிட்டு வந்ததுன்னு இல்லாமல் இன்றைக்கி உண்மையாகவே ஸ்டூடியோ 9ன்றது வந்து ரொம்ப 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 ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் பேனராக இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சுரேஷ் இஸ் டூயிங் இட். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஐ ரியலி ஃபீல் அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே திகட்டாது, கொஞ்சம் கூட ஒரு திகட்டாத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சுரேஷுக்கு வந்து இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான படமாக அவனுக்கு வந்து அமைஞ்சது. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அண்ட் திஸ் ஹேப்பன் டு ஹிம். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் சுரேஷ் அண்ட் தேங்க்யூ வெரி மச். திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஜெயிக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஓரமாக ஒதுங்கி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் குறிப்பாக நான் இந்த மேடையில் பேசணும்னு நினச்சது
நம்ம விஜய் சேதுபதி மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகர்கள் எப்படி ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரோ, நடிகர் சிவாஜி கணேசன் இருந்தாங்களோ, அந்த மாதிரி மனிதாபிமானமிக்க நடிகர்களாக இருக்கணும். அது வந்து டி சிவா கூட எங்கிட்ட உட்காந்து பேசும்போது சொன்னார், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டாப் 10 ஹீரோவில் விஜய் சேதுபதியை மனசார நம்ம எல்லோரும் நினைச்சு பார்க்கணும். தயாரிப்பாளருக்கு தயாரிப்பாளங்கிற உரிய மரியாதை கொடுத்து அவங்க வந்து நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தொழில் செஞ்சிட்ருக்காருன்னு, இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக அதில் பெரிய அளவில் இருக்கும். சீனு ராமசாமி சார் வந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாமே மிக அற்புதமான படங்கள் தான் கொடுத்துருக்காரு. இந்த படமும் அவருடைய கேரியரில் ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கணும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். தர்மதுரை வெற்றியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அண்மை காலமாக நான் பாட்டெல்லாம் கேட்குறதே கிடையாது. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடலுங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. இதை பாருங்கள், என்னோடய கைபேசியில் 5400 பாடல்கள் வச்சுருக்கேன். இல்லை 1935 வந்ததுலேருந்து எனக்கு சினிமா பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். யுவனுடைய பாடல் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டுருப்பேன். காரணம், அவங்க அப்பாவை எப்படி ஒரு நுட்பமான இசையோடு பிடிப்பாரோ அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தயாரிப்பாளர் மேலே தான் எல்லாருமே சவாரி செய்கிறோம். சுரேஷ் வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறோம், ஆனால் வெற்றி பெற தயாரிப்பாளர்களுக்கு பணம் அவங்களுக்கு போகிறதில்ல. தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்றவங்களாம் இருந்திருந்தால் இந்த துறை எங்கேயோ இருந்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர்கள் போராடுறாங்க. அதுக்கிடையில் நிறைய கலைஞர்களை, படைப்பாளிகளை வளர்த்தெடுக்கிறாங்களே. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் காப்பாற்ற வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த திரைப்படம் ஒரு சம்பிரதாயத்துக்காக இல்லை, நிச்சயமாக வெற்றி அடையும் என எனக்கு தோன்றுகிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அடுத்ததாக மலேசியன் பிபிபி பார்ட்டி திரு தான்சி கே வியாஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த படம் வந்து சிறப்பாக ஒரு வெற்றி நடை போடணுன்று சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் வந்து ஃப்ளைட்டை டிலே பண்ணி வெயிட் பண்ணேன். அதில் நான் வந்து எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண அனுமதித்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஒரு புது அனுபவம். இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அடுத்ததாக கேஜி குரூப் சேர்மன் திரு விஜயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். கடந்த ட்ரெய்லரிலும் மிக அருமையாக வந்து கொண்டு நிற்கும் படம். இந்த படம் மிகவும் பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகா மிஷன் சேர்மன் திரு கணேசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இது கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அருமையான கதை. நம் நாட்டில் இன்றும் மருத்துவர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் படி நம்ம நாட்டில் 1100 குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார். ஆனால் இப்பொழுதோ நம் நாட்டில் 1700 குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். இப்பற்றாக்குறை தீரதான் வேண்டும். படம் ட்ரெய்லர் பிரமாதமாக இருந்தது. அவர் சுரேஷ் தான் நினைத்த காரியத்தில் ஜெயிக்க வேண்டும், இப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றனர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக இயக்குனர் திரு முத்தையா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ரஜினி சார் படங்களில் அவர் நடித்த மிகப்பெரிய வெற்றிகளில் தர்மதுரை ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு படம் வரும். ஃபஸ்ட்டு அவருடைய மெகா ஹிட் வந்து நல்லவனுக்கு நல்லவன், முரட்டுக்காலை, அப்புறம் தர்மதுரை, அதுக்கப்புறம் பாஷா, அண்ணாமலை. அந்த படங்கள் ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த படத்தோட டைட்டிலோட படம் இருக்குது. டைட்டிலே மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. சீனண்ணன் எப்பயுமே வந்து மண் சார்ந்த மனிதர்களை பற்றி பதிவு பண்ணுறவர். அவர் தொடர்ச்சியாக 3 படங்கள் 4 படங்கள் நல்ல படங்களாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட இதுவும் 5வது படமாக வெற்றி பெற அவருக்கு நான் வாழ்த்துறேன். அப்புறம் சேதண்ணன் படங்கள் சிட்டி படங்கள் பண்ணாலும் அவர் மண் சார்ந்த மனிதன். ஸோ அவருக்கும் அவருடைய இந்த தர்மதுரை வெற்றி பெற நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அப்புறம் யுவன் சார் ரொம்ப இளையராஜா சார் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சார் சொன்னார் வந்து ஆண்டிப்பட்டி கனவா சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ விசுவல் பண்ண 2 சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பர்த்திவரனுக்கு அப்புறம் ஒரு பக்கா நேட்டிவிட்டி, ஒரு தப்பு தவறு எல்லாம் இருந்த சாங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுரேஷ் அண்ணன் ஒரு ப்ரொடியூசராக தமிழ் சினிமாவில் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய இது போட்டாங்க, பயோடேட்டா போட்டாங்க. அது எந்த படமுமே சோடா இல்லை, எல்லாமே தரமான நல்ல படங்கள்.
ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு தேவை. அவங்க இருக்கணும்னா படம் வெற்றி அடையணும். தர்மதுரை மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த யூனிட்டுக்கு, டோட்டல் யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தயாரிப்பாளர் திரு தமிழ்குமரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை ஏற்கனவே வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்த படம். அது பேர் மட்டும் கிடையாது, வணிக ரீதியிலும் பெரிய வெற்றி. அதேபோல் என் நண்பன் ஆர்கே சுரேஷ் அவர்கள் தயாரித்த தர்மதுரை மிகப்பெரிய பேர் சொல்லும் படமாகவும் வணிக ரீதியிலும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நடிகர் திரு சந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சேதுவண்ணா கிட்ட கேட்டேன், டேரக்டர்ஸ்லாம் யாராவது வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு. சேதுவண்ணா அளவுக்கு ஓரளவுக்கு ஆடுவேன் அப்படின்னு. இனிமேல் அதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆடிருக்கீங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் வந்துட்டு பார்க்கும்போதும் கேட்கும்போதும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஆர்கே சுரேஷ் அண்ணா, இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது எங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இந்த படம். எல்லாருக்கும் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பேர் வந்து கண்டிப்பாக சேரணுன்றதில் வந்துட்டு பார்த்தாலே தெரியுது, விஷுவலாகவும் தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. அடுத்ததாக திரு பாபு கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை இந்த டைட்டிலுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. எங்கே திறமைகள் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுல தர்மதுரை சுரேஷ். தமிழ் சினிமாவில் தமிழ் நேட்டிவிட்டி கெடுக்காமல் சொல்கிறவர் சீனு ராமசாமி. யுவன் மீண்டும் ஒரு இமாலய வெற்றி இவனுடைய பாடலுக்கு கிடைக்க போது. தர்மதுரை வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அழகான டைட்டிலை கொடுத்த சுபேஷ் ராமநாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Today, after seeing this trailer, that particular film was a milestone in Rajni sir's career. Today, after seeing this film, I know this will be another turning point in Tamil cinema, and I wish Mr. Suresh all the best and good luck and big success with this film. Thank you very much. Thank you. Thank you so much. And அடுத்ததாக Trend Music Mr. சிதம்பரம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். So Trend Music is really proud and happy to associate with this movie. And at this juncture, I want to thank Mr. Suresh for associating us with this project. And also special thanks because we started Trend Music as a division a year back, and most of you are aware Trend Music is part of Vision Times, Mr. Ram Murthy. And special thanks to our chairman Ram Murthy for giving us the liberty in going and acquiring more movies. So he also wants to see the success whatever he has registered himself in the media business, also in the digital business. So we are very happy to be part of this team, and special thanks to Yuvan for giving us this project, and I think this project will be the next big success for Yuvan also. Thank you so much. அடுத்ததாக a very senior artist, amazing actor திரு ராஜேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் அவருடைய அப்பா தான் எனக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் இவர் பழகியிருக்காரு. நல்ல ப்ரொடியூசர், நல்ல மனிதர், நல்ல பழகுவதற்கு. ஹீரோ தான் நான் அவரோட நடிக்கிறதான் ஃபஸ்ட் படம் சேதுபதி, விஜய் சேதுபதி. யதார்த்தமான நடிப்பு. அடுத்தது இயக்குனர் சீனு ராமசாமி படம் பார்த்து நான் ரொம்ப பாராட்டி அதுக்கப்புறம் பழகியிருக்கேன். மிக சிறப்பாக படம் எடுத்தார். அதுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள். எனக்கு ராஜா அண்ணனுடைய பெரிய ஃபேன் தான். அவருக்கு இருக்கிற மிஸ்டிக் நாலேஜ் இவருக்கு இருக்குது. அதனால் இசையில் மிக அருமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சிறப்பாக படம் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் ஒர்க்கு. சினிமா எப்போவுமே டீம் ஒர்க். நான் மட்டும்தான் சொல்லக்கூடாது. ஒரு 5-6 பேர் சேர்ந்தால் தான் அது சினிமா. இட்ஸ் எ டீம் ஒர்க். அப்படிப்பட்ட ஒரு டீம், அருமையான டீம் இருந்திருக்கு. முதல்ல ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு ஹீரோ கோஆப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நான் இங்கே பார்த்தேன். ஏன்னா நானும் ஒரு 35-36 ஆண்டுகளாக திரைப்படத்தில் இருக்கிறதுனால எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த டீம் தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருமதி மதுவந்தி அருண் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தர்மதுரை அப்படிங்கிற இந்த டைட்டில், இந்த படம் அப்போ வந்து இது அந்த படத்தோட 25வது வருடம். சூப்பர் ஸ்டார் நடித்த தர்மதுரையோட 25வது வருடம். அந்த 25வது வருடத்தில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹீரோஸ்ன்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி நடிக்கிற இந்த தர்மதுரையில் நான் முதல்ல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நான் முதல்ல
சில்வர் ஸ்க்ரீனில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு முழு காரணம் டைரக்டர் சீரு ராமசாமி சார் தான். நான் வந்து மேடை நாடக கலைஞர், திரு வைஜி மகேந்திரனுடைய மகள் மேடை நாடக கலைஞர். என்னோட மேடை நாடகம் பெருமாளே அப்படிங்கிற அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதில் என்னோட நடிப்பு பிடிச்சி எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ மேடை நாடகத்துலேருந்து நான் சினிமாவுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த தர்மதுரைக்கு அப்பா மியூசிக்கு, இந்த தர்மதுரைக்கு மகன் மியூசிக்கு. அந்த படத்தில் இருந்த பாடல்கள் எப்படி எங்களெல்லாம் கவர்ந்ததோ இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் கண்டிப்பாக எங்களை மட்டும் இல்லை உங்கள் எல்லாரையும் கவர்ந்து இது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆல்பமாக வரணும்னு ஐ wish யுவன் சங்கர் ராஜா all the very very best and thank you to the producer திரு ஆர்கே சுரேஷ். அவர் என்னை பார்க்க கூட இல்லை, but he just accepted my role when சீனு சார் வந்து இந்த ரோல் அவங்க தான் நடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப நல்ல ஒரு ரோல். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த மொத்த டீமுக்கும் முக்கியமாக டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி and wish you விஜய் a very big success through தர்மதுரை. Thank you very much. நம்ம அழகான ஹீரோயின்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதலாவதாக நம்ம எல்லார் மனசையும் அவங்களோட நடிப்பால கொள்ளையடிச்ச ஒரு ஹீரோயின். அழகுக்கு பஞ்சமே இல்லை, பட் நடிப்பு அதை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு தான் கண்டிப்பாக இனிமேல் போகுங்கிற அளவுக்கு அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் வந்து சீனு சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்து சார் வேணாம் சார், ரொம்ப ஒரு ½ போர்ஷன் தான் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஓகே அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரோலுக்கு வந்து உங்களை தவிர வேறு யாருமே மைண்டில் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய இதுக்கு வந்து நான் அவருக்கு தான் தேங்க் பண்ணணும். எப்போவுமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சீனு சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஆண்டிப்பட்டின்னு ஒரு சாங் வந்து எனக்கு கூட மேலே கூடக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் யுவன் அண்ட் விஜய் சேதுபதி ஆஸ் ஆல்வேஸ் இஸ் பீன் மை பிக் சப்போர்ட். அண்ட் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். சுஷ்டிஸியா தமன்னா வந்து எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனே இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், பெரிய ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு இமேஜினேஷனில் இருந்தேன். ஒரே ஒரு சின்ன சீன் இருந்தது காம்பினேஷனில், பட் ஐ திங்க் அவங்க வந்து சான்ஸே இல்லை. ஷி இஸ் வெரி டவுன் டு அர்த். நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், அவங்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க, உட்காரவே இல்லை சேரில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஹீரோயின், பெரிய ஹீரோயின்ற மாதிரியே ஒன்றுமே கிடையாது. ஸோ ஐ மிஸ் தமன்னா ஹியர், ஷி இஸ் நாட் ஹியர், மேபி ஷி இஸ் பிஸி, பட் ஷி இஸ் டன் a fantabulous ஜாப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். உங்களை பற்றி எல்லோரும் பயங்கர பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் சொன்ன மட்டும் கத்துறாங்க ஏன்? விஜய் பேர் சொன்னா கிடையாது, விஜய் சேதுபதி. ஓ இந்த பக்கம் அவரும் இந்த பக்கம் நீங்களா? ஓகே. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான நபருக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாலா சார் வந்து நான் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காக்கா மூட்டை பார்த்ததுக்கப்புறம் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார் என்னோட டைரக்டர் மணிகண்டன் கிட்ட. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் காக்கா மூட்டைக்கு அப்புறம் எனக்கு அந்த அளவில் பேர் கிடைக்கும்னா அன்பு செல்வி கேரக்டர் தர்மதுரையில். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் விஷ் எவ்ரிபடி ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக இன்னொரு ஹீரோயின், இவங்க வந்து லைலாக்கு அப்புறம் கண்ண குழி அழகின்னு கண்டிப்பாக கூப்பிடலாம். அழகான ஒரு பொண்ணு, கியூட் லிட்டில் பார்பி கேர்ள். இது நான் சொல்லலை, ப்ரொடியூசர் சொல்ல சொன்னார். சத்தியமா இப்போதான் வந்து சொல்ல சொன்னார். ஸ்ருஷ்டி தாங்க அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சீனு சாரோட முன்னாடி படம் பார்த்த உடனே நான் நினச்சேன் தட் ஹி வில் பி அ டஃப் டிரெக்டர் டு ஒர்க் வித். பட் செட்டில் ரொம்ப காம் இருந்தாங்க அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி ஹேப்னிங் and it was nice. Every characters are realistic and natural vachirukanga, so it was nice to play that character. Thank you Sinu sir. And I want to thank Vijay Sethupathi sir. He was a strong pillar of Dharmadurai. On set he was like all the time go man type energy he used to have. Thank you all the cast and crew of Dharmadurai and Aishwarya Rajesh. Hope we have a more screen space on Dharmadurai, but we didn't have. So it was nice to see you on set sometimes.
Yuvan sir, I'm a huge fan of your music and I'm really happy that I got a chance to work in this movie. It's like a dream come true. So thank you so much. And I want to say a special thank to Suresh sir. And he was an amazing producer on set. So thank you all. Have a good day. ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக வரும்போது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நிஜமாவே தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுற மியூசிக் கொடுத்த முதல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக இவரை தான் சொல்லணும். புலிக்கு பிறந்தது கண்டிப்பாக பூனை ஆகாது. ஸோ அந்த வகையில் இவரோட மியூசிக்கை பற்றி பேச எங்களுக்கெலாம் வந்து நிஜமாவே வார்த்தைகள் கிடையாது. இந்த விழாவின் நாயகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எப்போவுமே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மூவிஸ் பண்ணுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு படம். அப்போது டெய்லி ஸ்டுடியோவிலே தான் இருக்கிறது. ஸோ அந்த 9 months பிரேக்கு ஐ ஜஸ்ட் டுக். பட் அதை வந்து எல்லாருமே கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ தர்மதுரை சுரேஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்தவொடனே கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு 16 படம் வந்துச்சு. ஸோ இஸ் வெரி லக்கி. அண்ட் இந்த ஹோல் டீம், என்னோட ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் குரு, அப்புறம் சின்மய் பாடியிருக்காங்க, செந்தில்தாஸ், சுர்முகி, ஸ்ரீ மதுமிதா, அப்புறம் முத்துச்சி எம்பாலா, கார்த்திக், இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க இந்த ஆல்பமில். ஸோ இந்த ஆல்பம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ தேங்க் Studio 9 ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் கதை கேட்கும்போது சீனு ராமசாமி சார் என்ன சொன்னாரோ அது அப்படியே விஷுவலில் இருந்தது. நார்மலாக நிறைய படம் பண்ணும்போது அது கொஞ்சம் மாறும், செட்டில் போய் இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே விஷுவல் அப்படியே இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து வைரமுத்து சாருக்கு என்னுடைய நன்றி. கிவன் ஃபுல் சப்போர்ட். லிரிக்ஸ் ஃபினாமினலாக இருக்கும், நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். மிச்சபடி எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நடிகர்கள் எல்லாருக்கும், நடிக்க வரவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே கனவு தான் இருக்கும். இவரோட படங்களை ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான். அமேசிங் டைரக்டருங்கிறதுலாம் அந்த வார்த்தையெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன வார்த்தை உடனே சத்தியமாக எனக்கு தெரியல. பாலா சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பாலு மேதா சார்கிட்ட எனக்கு ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அப்போது பாலு மேதா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீன் ஒரு படம் பண்ணியிருக்கான் பாரு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் என்னம்மா எடுத்துருக்க போகிறான், விட்டுருமா, அதை போய் பார்க்க சொல்கிறேன். இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடம் பேசுகிறேன். அந்த படத்தில் நடித்த எல்லார்ட்டையும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதி தவிர. ஏன்னா அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான் அது. சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. சரி மணி என்னடா? மணி 1 டேய் ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறணும். அதுக்காக சீனுவை வந்து என்னோடய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவன் தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துக்கிட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. யுவனுக்கு மட்டுமா இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக சீனும் பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடித்த அந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருப்பான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. 50 அந்த ஐஸ்வர்யா 2 பேரும். அந்த ஐஸ்வர்யா சொன்னது இருங்க ஒரு நிமிஷம், சுரேஷ் சொல்லலையா? எனக்கு தெரியும் அந்த சத்தம் வரும்போதே ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்க.
எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரில. வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து வள்ளல். அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல பேர், பல நூறு பேர் இருக்காங்க, பல நூறு குடும்பங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு பையனாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். டைம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையாக ஒன்று முடிச்சுட்டு போயிடுமே. இது முதல்ல நடிக்க வந்தபோது ஃபஸ்ட்டு ஷாட் ஒரு டைலாக் பேசணும். பேசி முடித்தோடனே 4-5 போச்சு. கொஞ்சம் கையில் நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல் டைலாக சொல்லிட்டேன். சொன்னோன்னே முடிச்சுடுவானு கீழே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாவேன், பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பித்தவன். ஏன்னா இது எல்லாமே சித்திரம் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் தான். சினிமாவில் வந்து எல்லோரும் எடுத்தெடுப்புலேயே சிறப்பாக நடிச்சிடுறது இல்லை. இப்போ பாருங்க இந்த 2வது படத்தில் பிரமாதமாக பண்ணிட்டான். நீ போக வந்துடுவான். விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். முதல் படத்துலேருந்து என்ன சீனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் வந்து இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் அப்படின்ற மீன், அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே மீன் சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சிலருக்கு, ஒரு சில ஹீரோவுக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த, மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எப்பவுமே சினிமாவை பற்றி யோசிக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா கண்டிப்பாக இவர் தான் சொல்லி ஆகணும். ஆர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் சீனு ராமசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கலாம். தந்தை வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு விழாவில் தனையன் தான் தந்தை. அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு அதிகாலையில் ஒரு வீட்டில் வச்சு ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். கதை கேட்ட உடனேயே சுரேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்குள்ளே அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. மாமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட இந்த படம் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்போ. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த தர்மதுரைன்ற டைட்டிலே சுரேஷ் சொன்னது தான். தர்மதுரை அப்படின்ற இந்த டைட்டிலே நான் ஃபஸ்ட்டு தர்மன் தான் டைட்டில் வச்சுருந்தேன். இல்லை மாமா, நீங்கள் தர்மதுரைன்னு வைங்க, இதோட ரீச்சே வேறு அப்படின்னு சொன்னாப்புல. இல்லைப்பா, அது பழைய படம் மாதிரி ஆகிடாதா, நமக்கு இருக்கிற இயற்கையான ஒரு இதை பயத்தை சொன்னோம். இல்லை ஆனால் தர்மதுரைன்ற தலைப்பு இதில் வச்ச உடனே இந்த படப்போட எதிர்பார்ப்பு, என்னை விட வயதில் குறைந்த தம்பி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அது வேகமாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு தவிப்பு, அந்த தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். ஆனால் நான் ஏதோ செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் ஒரு கதாநாயகன் என்னை தேடி வந்து, நீங்கள் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மதுரை. தம்பி சுகுமார் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கான ஒரு கேமராமேன். அவர் என்னை நேசித்து, அண்ணே இந்த படத்தை நான் பண்ணுறேன்னே அப்படின்னு என்னை வந்து ஒரு இராணுவ வீரன் மாதிரி என் பக்கத்தில் நின்று நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாப்புல. ஸோ தம்பி சுகுமாருக்கு என்னுடைய நன்றி. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், என் படங்களுக்கு ஒரு இலக்கியத்தன்மை வருது அப்படின்னா அவர் எழுதி தர்ற வரிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் அவர் தன்னுடைய முத்திரையை ரொம்ப ஆழமாகவே பதிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய இசை நண்பன் சகோதரர்
யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வேகமாக எனக்கு இந்த படத்துக்கு தன்னுடைய பாடல்கள் எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி யுவன் சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார், அவங்களோட வேலை செய்யணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த படத்தில் எனக்கு கை கொடுத்தார்கள். எல்லாருக்கும் நன்றி. எல்லாவற்றையும் தாண்டி நான் தொடர்ந்து இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் சதா எனக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கும் என் தாயாருக்கும் என் அன்பு மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கானவருக்கு நன்றி. முக்கியமாக அதில் பாலா சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார், நீங்கள் பேசின வார்த்தை வந்து அப்படியே ஒரு 50 லிட்டர் பூஸ்ட்டை குடித்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துக்கு இசையமைச்சது அற்புதமாக இருந்தது. அதாவது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என்னோடய தர்மதுரைனா அது என் தலைவர் சீனிவாசன் சார் தான். அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்று ஒருத்தர் சினிமாவுக்கு சான்ஸ் எடுக்கும்போது அங்கே எவ்வளோ ஏக்கம், வறுமை, இல்லை கஷ்டம் நஷ்டம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காட்டுன்னு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் எடுத்து வந்து அழிச்சிட்டாப்புல, தம்பி நீ நெல்து ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பு என்னென்னு அதோட ஒர்த் என்னன்னு எனக்கு தான் சார் தெரியும். ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்கேன் சார். ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் எங்கள் படத்தை பற்றி சொல்லணுன்னா, தர்மதுரை இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த படத்தை எப்படி சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறேன் தான். இந்த படம் எடுத்தோடனே கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் தான் படமே ஓப்பன் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நம்புகிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் வந்து ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து அப்போ தான் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்போம். ஏதோ எதிர்பார்ப்போட என்னவா ஆகுதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஆக ட்ரை பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படி ஒரு லைஃப் செட்டில் ஆகுது. ஒரு 32 வயசு வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். அந்த ஒரு 20லேருந்து ஒரு 32 வயசுக்குள்ளே ஒரு இளைஞரோட வாழ்க்கை நடக்கிறது தான் இந்த படம். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக கமர்ஷியலாக சொல்லப்பட்ட படம் தான் இந்த தர்மதுரை. இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்தையும் இங்கே இயக்குனர் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு. மிக சிறந்த ஒரு அவரோட இதில் வர மிக சிறந்த ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ், நானும் சுரேஷும் கொஞ்ச நாள் முன்னாடி என்னென்னமோ நடந்தது. ஆனால் அது சினிமாவோட மேஜிக் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அழித்து 2 பேர் சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் நடித்த என்னோடய ஹீரோயின்ஸ் தமன்னா ஏற்கனவே ஐஷு சொன்ன மாதிரி ஷீ இஸ் வெரி டவுன் டு அர்த். 40 படம் மேலே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் வந்து அவ்வளோ ரசித்து செய்கிறாங்க. அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அண்ட் தென் சிருஷ்டி வந்து அது எப்படி பார்த்தாலும் தெரியும், ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுனே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்களேன், அப்படியே இருப்பாங்க. ஷார்ட்னாலும் சரி ஷார்ட்லாம் சரி அப்படி தான் இருப்பாங்க. தென் ஐஷு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் நானும் வேறு யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலான்னு இருந்தோம். பட் ஐஷு தவிர வேறு யாருமே அந்த உட்கார முடியல. ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். நம்ம ஊர் மூஞ்சி இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு ஐஷு போவாங்க நான் நம்புகிறேன். அண்டு அருள்தாஸ் அண்ணன் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கு சரி, கஞ்சா கருப்பான முறையாக நானும் ஒரு சேர்ந்து நடிச்சிருக்கோம். அவ்வளோ பர்ஃபெக்டான டைமிங். ஓவராலாக இது ஒரு நல்ல படம். நல்ல படத்தில் நடிச்ச சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொடுத்த ஆர்கே சுரேஷ் அவருக்கும், என்னோடய இயக்குனர், என் குருநாதர், என் தலைவர் சீனிவாசன் சார் அவருக்கும் நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தர்மதுரை படத்தோட இசையை பாலா சார் அவர்கள் வெளியிட, கேஜி குரூப் விஜயகுமார் அவர்களும், விநாயகா மிஷன் கணேசன் அவர்களும், ஹை பவர் வி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் KM புகாரி அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் ப்ளீஸ் ஜாயின் அஸ். திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் த டீம். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை பெருசாக கிராண்டாக ஆக்கின அனைத்து பேருக்கு நன்றி. என்னோட குடும்பம், என் அம்மா, மனசுக்குள்ளே இருக்கிற அப்பா, ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.